வணக்கம். இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பூண்டு ரசமும், மிளகு போட்ட பூண்டு ரசமும், உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்ட நல்லா ரோஸ்ட். ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு, ஜீரகம், பூண்டு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வரைக்கும் வதக்கி கொஞ்சம் மஞ்சப்பொடியும் ஒரு சிட்டிகை உப்பையும் போட்டு புளி தண்ணியை விட்டுடலாம். புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 கப்ஸ் வாட்டரில் அதோட உப்பு, பெருங்காயம், இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஊற வச்ச துவரம்பருப்பு அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிளகாவத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கொரப்பாக அரைச்சிண்டா கரெக்டாக இருக்கும். இதை நம்ம கொதித்த அந்த புளி தண்ணி அதாவது ரசத்தில் விட்டுடலாம். ரசம் அந்த கொதிக்கிறது ஒரு 3 to 4 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுத வச்சுட்டு நல்லா கலந்து நம்ம சூடாக சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு தொட்டுக்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, நல்லா நீட்டமாக கட் பண்ணின வெங்காயம் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் கொஞ்சமாக உப்பையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினோன்னா நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு தோலியை எடுத்துகிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்டாக எடுத்து இந்த சமயத்தில் நம்ம உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமாக சாம்பார் பொடியும் உப்பும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னாக்க ரொம்ப டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காம்போ ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.